வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வாழைக்காய் பொடி போட்ட கறி பண்ண போறோம். இந்த கறிக்கு ஸ்பெஷலா ஒரு பொடி வறுத்து அரைச்சு சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா பொருத்தமாவே இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 3 மீடியம் சைஸ் வாழைக்காயை அதனுடைய மேல் தோலை லைட்டா சீவிட்டு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம்னா வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் பொடிக்கறிக்கு தேவையான பொடியை வறுத்து அரைச்சிடலாம். இந்த பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டையும் சேர்த்து அதனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மிளகும் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையும் அப்புறமா 3லிருந்து 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். எல்லாமே வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் இதை சேர்த்துட்டு லைட் கோர்ஸான பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் தண்ணியில் கட் பண்ணி போட்ட வாழைக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். வாழைக்காயில் வாயு தன்மை இருக்கிறதுனால இதுக்கு கூடவே கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி வச்சிடலாம். இந்த காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். அது வெந்து வர்றதுக்கு 6லிருந்து 7 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. காய் வெந்துட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அப்போ தான் எல்லா காயும் நல்லா ஒன்று போல் வேகும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இது கூட 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்க்கலாம். இது மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா நல்லா கூடுதல் சுவை கிடைக்கும். அடுத்து இதில் வறுத்து பவுடர் பண்ண பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைக்காய் பொடி போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.